அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 9th 10th இருக்கக்கூடிய கலைச்சொல் மற்றும் பிறமொழி சொற்களை தமிழ்படுத்துக இது ரெண்டையும் சேர்த்து ஒரே வீடியோவாக பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம 6th to 8th கலைச்சொல் பிறமொழி சொற்களை தமிழ்படுத்துக ரெண்டையும் சேர்த்து ஒரே வீடியோவாக பார்த்தாச்சு. அது பார்ட் 1. அதை பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லாட்டி இதுக்கு முன்னாடி வீடியோ தான் அதை கூட போய் பார்த்துக்கோங்க. இது செகண்ட் பார்ட்டு, அதாவது 9th 10th கலைச்சொல். என்ன சார் பிறமொழி சொற்கள் அப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ கலைச்சொல்னா புக் பேக்கில் இருக்க மட்டும்தாங்க கலைச்சொல். ஆனால் புக்குக்குள்ளே இப்போ 9th 10th பார்க்குறோமா, அது புக்குக்குள்ளே சாஃப்ட்வேர், இதெல்லாம் சாஃப்ட்வேர், பென் டிரைவ், இதெல்லாம் 9th புக்கில் ஒரு ஃபஸ்ட் லெசனில் இருக்கும். ஆனால் அது கலைச்சொல் பின்னாடி வராது. ஸோ உள்ளே இருக்க புக்குக்குள்ளே. ஸோ அப்போனா இதையும் நான் உங்களுக்கு இதில் கொடுத்துருவேன். ஸோ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா ஒன்று கூட மிஸ் பண்ண முடியாத அளவுக்கு அவ்வளோ தெளிவாக எடுத்துருக்கேன் நண்பர்களே. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது. ஸோ எல்லோரும் யூஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணால் பார்க்குறவங்க ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். நம்மளுடைய சேனல் நியூவாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. தமிழ் நியூஸ் சிலபஸ் வைஸாக நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். மோர்பெம் அப்படின்னு என்னன்னா உருபன், மோர்பெம் அப்படின்னு என்னன்னா உருபன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். போன் அப்படின்னா ஒளியன். போனாலஜினா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, ஒளியியல்னு பார்த்தோம். இங்கே போன் அப்படின்னா ஒளியன் அப்படின்னு கொடுத்துருவாங்க, அவ்வளோதான். கம்பேரிட்டிவ் கிராமர் அப்படின்னா கம்பேரிட்டிவ் கிராமர்னா ஒப்பிலக்கணம். அவனோட கம்பேர் பண்ணி பேசாத அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா ஒப்பிட்டு பேசாத, அதான் மேட்ரு. ஸோ கம்பேரிட்டிவ் கிராமர் அப்படின்னா என்னன்னா ஒப்பிலக்கணம்னா கம்பேரிட்டிவ் கிராமர். லெக்சிகான் அப்படின்னா பேரகராதி. லிங்குஸ்டிக்ஸ் மொழியியல்னா என்னது? லிங்குஸ்டிக்ஸ். லிட்ரேச்சர் இலக்கியம், இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இலக்கியம்னா லிட்ரேச்சர். பிஏன்னா என்னது? பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த தமிழ் லிட்ரேச்சர்னா என்னது? தமிழ் இலக்கியம். இங்கிலீஷ் லிட்ரேச்சர்னா இங்கிலீஷ் இலக்கியம் அதுன்னு சொல்லுவாங்களே. பிலாலஜிஸ்ட் என்னது? பயாலஜிஸ்ட் மொழி அறிவியலாளர். பாலிகிளாட் அப்படின்னா பன்மொழியாளர். கோனிக்கல் ஸ்டோன் குமிழிக்கல். வாட்டர் மேனேஜ்மெண்ட் நீர் மேலாண்மை. மேலாண்மை, வாட்டர்னா நீர். ஸோ நீர் மேலாண்மை, அவ்வளோதான். விர்ச்சுவல் வாட்டர் வாட்டர்னா என்னது? மறைநீர். இரிகேஷன் டெக்னாலஜி பாசன தொழில்நுட்பம். அப்படின்னா பாசன தொழில்நுட்பம். டெக்னாலஜினா தொழில்நுட்பம். டிராஃபிக்கல் ஜூன் அப்படின்னா கேட்டிங்கன்னா வெப்பமண்டலம். எக்ஸ்கவேஷன் அகழாய்வு. அப்படின்னா அகழாய்வு. எபிகிராபி அப்படின்னா கல்வெட்டியல். நம்ம 7th புக்கில் பார்த்தோம். இன்ஸ்கிரிப்ஷன்னா கல்வெட்டு இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்களா, இங்கே எபிகிராபினா கல்வெட்டியல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஹீரோ ஸ்டோன்னா நடுகள். கல்ச்சுரல் சிம்பல் பண்பாட்டு குறியீடு. எம்போஸ்டு ஸ்கல்ப்சர்னா சிற்பங்கள்னு 7th பார்த்தோம். எம்போஸ்டு ஸ்கல்ப்சர்னா புடைப்பு சிற்பங்கள் நண்பர்களே. இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா பொறிப்பு. இன்ஸ்கிரிப்ஷன்னா என்னது? பொறிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி தான் நம்ம அங்கேயும் பார்த்தோம். நம்ம 7th புக்கில் கல்வெட்டுன்னு கொடுத்துருந்தாங்களே. லான்ச் வெஹிக்கல் அப்படின்னா ஏவு ஊர்தி. வெஹிக்கல்னா ஊர்தி, அதாவது வாகனம் சொல்லக்கூடாதுங்க, ஊர்தி. லான்ச் அப்படின்னா ஏவு ஊர்தி, அவ்வளோதான். மிசில் அப்படின்னா ஏவுகணை. அப்படின்னா என்னது? ஏவுகணை. நாட்டிக்கல் மைல் அப்படின்னா கடல் மைல் அப்படின்னு அர்த்தங்க. நாட்டிக்கல் மைல் அப்படின்னா என்னது? கடல் மைல். வீடியோ கான்ஃபரன்ஸ் காணொலி கூட்டம். அப்படின்னா வீடியோனா காணொலி தெரியும், கான்ஃபரன்ஸ்னால் கூட்டம்னு சொல்லுவாங்க. ஸோ கான்ஃபரன்ஸ் காணொலி கூட்டம். டவுன்லோடு பதிவிறக்கம். நான் சொன்னேன்லங்க, இங்கே பாருங்களேன். பேசஞ்சர் நேம் ரெக்கார்டட். இது நமக்கு புக் பேக்கில் இருக்குமா? ஆமாம், இது புக் பேக்கில் இருக்கும். சரி சொல்கிறேன் பாருங்கள். பிஎன்ஆர் அதாவது பயணியர் பெயர் பதிவு. எலக்ட்ரானிக் டிவைசஸ் அப்படின்னா மின்னணு கருவிகள். என்னது? மின்னணு கருவிகள். அடுத்து சோசியல் ரிஃபார்மர். சோசியல்னாலே சமூகம். ரீஃபார்மர் அப்படின்னா சீர்திருத்தவாதி. சோசியல் ரிஃபார்மர் அப்படின்னா சமூக சீர்திருத்தவாதி. வாலண்டியர்னா தன்னார்வலர். ஆல்ரெடி ஒரு இடத்துல பார்த்தோம். சாலின் சைல் அப்படின்னா கலர் நிலம். அப்படின்னா என்னது? கலர் நிலம். சென்டென்ஸ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா சொற்றொடர்னா என்னது? சென்டென்ஸ். கேவ் டெம்பிள் குடைவரை கோவில். அப்படின்னா குடைவரை கோவில். ட்ரெஸரி அப்படின்னா கருவூலம். ஹானரரி டாக்டரேட் அப்படின்னா மதிப்புறு முனைவர். மெலோடினா மெல்லிசை. பாட்டு கேட்க மெலோடி சாங்ஸ் தான் பிடிக்கும்னு சொல்லுவாங்களே, அப்படின்னா அது மெல்லிசை பாடல்கள், அவ்வளோதான்.
டாக்குமெண்ட் ஷார்ட் ஃபிலிம். டாக்குமெண்ட்னா ஆவணம், ஷார்ட் ஃபிலிம்னா குறும்படம். ஸோ டாக்குமெண்ட் ஷார்ட் ஃபிலிம்னா ஆவண குறும்படம். காம்பினேஷன் அப்படின்னா என்னன்னா புணர்ச்சி. காம்பினேஷன்னா என்னது புணர்ச்சி. இந்தியன் நேஷனல் ஆர்மி அப்படின்னா இந்திய தேசிய இராணுவம். இது ஈஸி. காமோடிட்டி எக்ஸ்சேஞ்ச் பண்டமாற்று முறை. காமோடிட்டி எக்ஸ்சேஞ்ச்னா பண்டமாற்று முறை. கிளாசிக்கல் லிட்ரேச்சர் செவ்வியல் இலக்கியம். கிளாசிக்கல் லிட்ரேச்சர்னா என்னது செவ்வியல் இலக்கியம். சுகர் கேன் ஜூஸ் அப்படின்னா என்னன்னா நம்ம கரும்பு ஜூஸ் தாங்க, கரும்பு சாறு, அதை தான் சுகர் கேன் ஜூஸ்னு சொல்கிறாங்க, கரும்பு சாறு அவ்வளோதான். வெஜிடபிள் சூப்பாங்க. வெஜிடபிள் சூப்னா என்னது காய்கறி வடிச்சாறு. வெஜிடபிள் சூப்னா காய்கறி வடிச்சாறு. ரிஃபார்மிங் த லெட்டர்ஸ். இப்போ அப்போ பார்த்தீங்களா சோசியல் ரிஃபார்மர்னா சமூக சீர்திருத்தவாதி பார்த்தோமா, அதே ரிஃபார்மிங்னா சீர்திருத்தம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ லெட்டர்னா எழுத்து. ஸோ ரிஃபார்மிங் த லெட்டர்ஸ்னால் எழுத்து சீர்திருத்தம். ஃபாண்ட் எழுத்துரு. ஃபாண்ட்னா எழுத்துரு. பிலாசபி அப்படின்னா தத்துவம்ன்றது 7th புக்கு இல்லை 8th புக்கெலாம் பார்த்தோம்ல, இங்கே வந்து தத்துவம் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் மெய்யியல். பிலாசபினா மெய்யியல். மெய்யியல்னாலும் தத்துவனாலும் பிலாசபி தான். சிலபல் சாரிங்க எல்லு வரும். சிலபல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசை. சிலபல்னா என்னது அசை. ரிஹிம் அப்படின்னா இயபுத்தொடை. கடைசியாக முடியும்ல இம்மு டும் 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 இந்த மாதிரி கடைசியாக முடியுது, அதான் ரிஹிம் சொல்லுவாங்க. ஸோ ரிஹிம் அப்படின்னா இயபுத்தொடை. ஹியூமன்னா மனிதம். அவ்வளோதான். டே நீ ஒரு மனிதனாடா அப்படின்னு ஹியூமனா அப்படின்னு சொல்லுவோம்ல, ஹியூமன்னா மனிதம், அதெல்லாம் தெரிஞ்சது விடுங்க. பர்சனாலிட்டினா ஆளுமை. என் பர்சனாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்போம் நிறைய பேர். பர்சனாலிட்டினா ஆளுமைன்ற விஷயமே நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ நம்மளே பர்சனாலிட்டி என்பது நம்மளுடைய ஆளுமை திறனை குறிக்கும். ஓகேவாங்க, பார்த்துக்கோங்க. கல்ச்சுரல் அகாடமி பண்பாட்டு கழகம். கல்ச்சுரல்னா பண்பாடு, அகாடமினா கழகம். ஸோ பண்பாட்டு கழகம். ஃப்ரீ வெர்ஸ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா கட்டில்லா கவிதை. ஃப்ரீ வெர்ஸ் அப்படின்னா கட்டில்லா கவிதை. ஸ்மைல் உவமை ஸ்மைலி. ஸ்மைலின்னு சொல்லுவாங்க. அதை ஸ்மைலி அப்படின்னா உவமையணி. மெட்டப்பேர் அப்படின்னா உருவக அணி. அதாவது ஸ்மைலினா உவமையணி, மெட்டப்பேர்னா உருவக அணி. அலுட்ரசம் பிறநலவியல். அலுட்ரசம் பிறநலவியல். இந்த இதான் நண்பர்களே. இப்போ அலுட்ரசம் பிறநலவியல் நான் சொல்கிறேன், இதெல்லாம் புக் பேக்கில் வந்து இருக்காது. இது புக் பேக்கில் இருக்காதுங்க, புக்குக்குள்ளே இருக்கும். புரியுதா? அலுட்ரசம் அப்படின்னா பிறநலவியல். எதிக்ஸ் அப்படின்னா ஒழுக்கவியல். எதிக்ஸ்னா என்னது ஒழுக்கவியல். இதுவும் புக் பேக்கில் இருக்காது, புக்குக்குள்ளே இருக்கும். அடுத்து ஃபோட்டோ காப்பியர் ஒளிப்படி இயந்திரம். ஃபோட்டோ காப்பியர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் உங்களுக்கு புரியுதான்னு இப்போ புரிஞ்சுக்கோங்க. புக் பேக்கில் இது இருக்காது. கலைச்சொல் புக் பேக்கில் கலைச்சொல் முடிஞ்சு, இதெல்லாம் புத்தகத்துக்குள்ளே இருக்கிறது. ஃபோட்டோ காப்பியர் ஒளிப்படி இயந்திரம் இதுவும் கேட்பாங்க. ட்ரை ரைட்டிங் உலர் எழுத்து முறை. ட்ரை ரைட்டிங் அப்படின்னா உலர் எழுத்து முறை. ஃபேக்ஸ் தொலைநகல் இயந்திரம். இப்போ ரீசெண்டாக கடைசியாக கட்ட ப்ரீவியஸ் கொஸ்டினை கூட இது கேட்டிருக்காங்க, ஆனால் புக் பேக்கில் இல்லை, உள்ளக்க இருக்கும். ஸோ ஃபேக்ஸ் தொலைநகல் இயந்திரம். ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின் தானியக்க பண இயந்திரம். அதாவது ஏடிஎம் இருக்குல்ல, அதெல்லாம் சொல்லுவாங்க தானியக்க பணம் இயந்திரம். ஸ்வைப்பிங் மிஷின் அப்படின்னா அட்டை தேய்ப்பி இயந்திரம். ஸ்வைப்பிங் மிஷின் அப்படின்னா அட்டை தேய்ப்பி இயந்திரம். பேமெண்ட் டெர்மினல் அப்படின்னா கட்டணம் செலுத்தும் கருவி. பேமெண்ட் டெர்மினல் அப்படின்னா கட்டணம் செலுத்தும் கருவி. பாயிண்ட் ஆஃப் சேல் டெர்மினல் அப்படின்னா விற்பனை கருவி. பாயிண்ட் ஆஃப் சேல் டெர்மினல் அப்படின்னா விற்பனை கருவி. சேல்னா அது விற்கிறது தானே. ஸோ பாயிண்ட் ஆஃப் சேல் டைம்னா விற்பனை கருவி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்மார்ட் கார்டு திறன் அட்டைகள். இப்போ ரேஷன் கார்டெலாம் என்ன ஆயிடுச்சு ஸ்மார்ட் கார்ட்ஸ் ஆயிடுச்சு. அப்படின்னா அது திறன் அட்டைகள் அவ்வளோதான். பயோமெட்ரிக் டிவைஸ் அப்படின்னா என்னது ஆளறி சோதனை கருவி. பயோமெட்ரிக் டிவைஸ்னால் என்னது ஆளறி சோதனை கருவி. பென்ட்ரைவ் விரலி. விரல் சைட்ஸில் நாங்கள் பென்ட்ரைவ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. பென்ட்ரைவ் அப்படின்னா விரலி. டாக்குமெண்ட்னா கோப்பு. கோப்புன்னு வந்தாலும் கரெக்டு, இல்லை ஆவணம் கொடுத்துருந்தாங்கன்னா கரெக்டு தான். ஓகேவாங்க. கோப்பு இருந்தால் கோப்பு போட்டுருங்க, இல்லாட்டி ஆவணம் போட்டுருங்க. டாக்குமெண்ட் அப்படின்னா கோப்பு. ஃபோல்டர் உரை. ஃபோல்டர்னால் என்னது உரை. பார்கோடு குறியீட்டு பட்டை. பார்கோட்னா இந்த குறியீட்டு பட்டை. ஓஎம்ஆர் சீட்லாம் பார்கோடை சேதப்படுத்தக்கூடாது அப்படின்லாம் கொடுத்துருப்பாங்க பார்த்துருக்கீங்களா. ஸோ பார்கோட்னா என்னென்னா குறியீட்டு பட்டை. நம்ம இதை கூட விடலைங்க, அந்த 4ஆம் பாடத்தில் இந்த கடைசியாக கொடுத்துருப்பாங்களா, இதை கூட விடலை. நேஷ்னல் டேலண்ட் சர்ச் எக்ஸாம் அப்படின்னா என்னென்னா தேசிய திறனறி தேர்வு. நேஷ்னல் டேலண்ட் சர்ச் எக்ஸாம்னா தேசிய திறனறி தேர்வு. நேஷ்னல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் எக்ஸாம். இதெல்லாம் கேட்பாங்கன்னா இல்லை அதர் டீம்ஸை கேட்டாங்க. ஓகேவாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. தேசிய திறனறி தேர்வு மற்றும் கல்வித்தொகை தேர்வு. கல்வி உதவித்தொகைன்னு வரும், உதவி மிஸ் பாருங்க. கல்வி உதவித்தொகை தேர்வு இந்த பாருங்க உதவி. அதாவது நேஷ்னல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் எக்ஸாம் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா தேசிய திறனறி தேர்வு மற்றும் கல்வி உதவித்தொகை தேர்வு.
ட்ரஸ்ட்டு ட்ரஸ்ட், அதாவது சிம்பிளாக ட்ரஸ்ட்டும் கொடுத்துட்டு தமிழ்நாடு ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன், தமிழ்நாடு ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த அப்ரிவேஷன் கூட டீம்ஸ் கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன், ஊரக திறனறி தேர்வு 9th படிக்கிறவங்க எழுதுவாங்கள்ல, ஸோ ஊரக திறனறி தேர்வு. ரயில் ஸ்லீப்பர்ஸ்னால் நம்ம 10th புக்கில் இருக்கும், அது வந்து புக் பேக்கில் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ 9th புக் தான், இப்போ 9th புக் தான். தொடர்வண்டியின் போக்குவரத்துக்கு பாதையான தண்டவாளத்தில் போடப்படும் குறுக்கு கட்டைகள், அந்த தண்டவாளம் ரயில் ரோட்டில் குறுக்க கட்டையாக போட்டிருப்பாங்களா, ஸோ அந்த கட்டையை தான் ரயில் ஸ்லீப்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சாஃப்ட்வேர் மென்பொருள், ப்ரௌசர் உளவி. சாஃப்ட்வேர் அப்படின்னா மென்பொருள், ப்ரௌசர் அப்படின்னா உளவி, கிராப் அப்படின்னா செதுக்கி, கர்சர் ஏபி அல்லது சுட்டி. இதை தாங்க நான் சொன்னேன், எல்லாம் புக் பேக்கில் இருக்காது, புக்கு உள்ளே இருக்குன்னு சொல்லி. கர்சர் அப்படின்னா ஏவி அல்லது சுட்டி. சைபர் ஸ்பேஸ்னால் என்னது? இணையவெளி. சைபர் ஸ்பேஸ்னால் இணையவெளி. சர்வர் வையக விரிவு வலைவழங்கி. சர்வர் அப்படின்னா வையக விரிவு வலைவழங்கி. ஃபோல்டர்னால் உரை ஆல்ரெடி பார்த்தோம். லேப்டாப்னால் மடிக்கணினி எல்லாருக்கும் தெரியும். பிளாக் போர்ட் அப்படின்னா கரும்பலகை, இதுவும் ஈஸி. பேனானா எழுதுகோல், பென்சில்னா கரிக்கோல். பேனானா எழுதுகோல், பென்சில்னா கரிக்கோல். நோட்டுனா குறிப்பேடு, நோட் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்லும்ல, அப்படின்னா குறிப்பெடுத்து வச்சுக்கோங்கன்னு அர்த்தம். ஸோ 9th முடிஞ்சு விட்டது நண்பர்களே. கிட்டத்தட்ட 9th மட்டுமே 83 பார்த்துருக்கோம். ஸோ அடுத்து 10th பார்த்துடலாம். வவ்வல்னா உயிரெழுத்து, மேக்ஸிமம் தெரிஞ்ச ஒரு விஷயம். கான்ஸ்டன்ட்னா மெய்யெழுத்து, ஹோமோகிராஃப்னா ஒப்பெழுத்து. ஸோ வவ்வல்னா உயிரெழுத்து, கான்ஸ்டன்ட்னா மெய்யெழுத்து, ஹோமோகிராஃப்னா ஒப்பெழுத்து, மோனோலிங்குவல்னா ஒரு மொழி. கான்வர்சேஷன்னா உரையாடல். உங்கள் கான்வர்சேஷன் என்ன ரொம்ப நேரம் போயிட்டு இருக்க, யாரும் பார்த்து கேட்பாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா உரையாடல். டிஸ்கஷன்னா கலந்துரையாடல், குழம்பக்கூடாது. கான்வர்சேஷன்னா உரையாடல், டிஸ்கஷன்னா கலந்துரையாடல். ஓகேவா நண்பர்களே? ஸ்ட்ரோம் அப்படின்னா புயல் அப்படின்னு சொல்லி அர்த்தங்க. ஸ்ட்ரோம் அப்படின்னா புயல். டோரண்டோ அப்படின்னா சூறாவளி. இது எல்லாமே டீம்ஸில் கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி, அதுக்கான பார்த்துக்கோங்க. டோரண்டோ அப்படின்னா சூறாவளி. டோரண்டோனா என்னது? சூறாவளி. அதுக்கப்புறம் டெம்பஸ்ட் பெருங்காற்று. டெம்பஸ்ட் அப்படின்னா பெருங்காற்று. லேண்ட் ப்ரீஸ் அப்படின்னா நிலக்காற்று. சீ ப்ரீஸ் அப்படின்னா கடல் காற்று. சீனா கடல், ஸோ சீ ப்ரீஸ்னால் கடல் காற்று. லேண்ட்னா நிலம், ஸோ லேண்ட் ப்ரீஸ்னால் நிலக்காற்று. அவ்வளோதான் மேட்ரு. வில் வைண்ட் சுழல் காற்று. வில் வைண்டு அப்படின்னா என்னது? சுழல் காற்று. இதெல்லாம் குழப்பிடக்கூடாது நண்பர்களே. டயர்ஸ் மெது உருளைகள், இதெல்லாம் புத்தகத்துக்குள்ளே இருக்கும், புக் பேக் இருக்காது. டயர்ஸ் மெது உருளைகள். கிளாசிக்கல் லிட்ரேச்சர் அப்படின்னா செவ்விலக்கியம். கிளாசிக்கல் லிட்ரேச்சர்னால் என்னது? செவ்விலக்கியம். எபிக் லிட்ரேச்சர் அப்படின்னா என்னன்னா காப்பிய இலக்கியம். எபிக் லிட்ரேச்சர்னா காப்பிய இலக்கியம். டிவோஷனல் லிட்ரேச்சர் எல்லாருக்கும் தெரியும், பக்தி இலக்கியம். டிவோஷனல் சாங்ஸ்னால் பக்தி பாடல்கள்னு சொல்லுவோம்ல, ஸோ டிவோஷனல் லிட்ரேச்சர்னா பக்தி இலக்கியம். ஆனிசென்ட் லிட்ரேச்சர் பண்டைய இலக்கியம். அது முந்தைய பல காலத்தை வந்து என்ன சொல்லுவாங்க? ஆனிசென்ட் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம்ல. நம்ம இந்தியன் ஹிஸ்ட்ரி படிக்கும்போது ஆனிசென்ட் இந்தியா, மிடில் இந்தியா, மாடர்ன் இந்தியா மாதிரி படிப்போம்ல. ஸோ மாடர்ன் இந்தியா, நவீன இந்தியா. ஆனிசென்ட்னா பண்டைய இலக்கியம். ஸோ ஆனிசென்ட் லிட்ரேச்சர்னா பண்டைய இலக்கியங்கள். ரெகஸ்னல் லிட்ரேச்சர் வட்டார இலக்கியம். ரெகஸ்னல் லிட்ரேச்சர்னா என்னது? வட்டார இலக்கியம். ஃப்ளோக் லிட்ரேச்சர்னா, ஃப்ளோக்லோர்னா நாட்டுப்புறவியல்னு நம்ம 7th புக்கில் பார்த்தோம். இங்கே ஃப்ளோக் லிட்ரேச்சர்னா நாட்டுப்புற இலக்கியம்னு கொடுத்துருக்காங்க. ஃப்ளோக்லோர்னா நாட்டுப்புறவியல், ஃப்ளோக் லிட்ரேச்சர்னா நாட்டுப்புற இலக்கியம், மாடர்ன் லிட்ரேச்சர்னா நவீன இலக்கியம். எல்லாம் பார்த்தாச்சுல. நேனோ டெக்னாலஜி அப்படின்னா நுண் தொழில்நுட்பம். அதாவது நுண் தொழில்நுட்பமே தொழில்நுட்பம், நுண் தொழில்நுட்பம், நுண் தொழில்நுட்பம், அதான் நேனோ டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்பேஸ் டெக்னாலஜி விண்வெளி தொழில்நுட்பம். ஸ்பேஸ் டெக்னாலஜி விண்வெளி தொழில்நுட்பம். பயோடெக்னாலஜினா உயிர் தொழில்நுட்பம். இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஏன்னா காலேஜில் இருக்கும், ஒரு பாடப்பிரிவாக தெரிஞ்சிருக்கும். காஸ்மிக் ரேஸ் அப்படின்னா விண்வெளி கதிர்கள். காஸ்மிக் ரேஸ்னால் என்னது? விண்வெளி கதிர்கள். அல்ட்ரா வயலட் ரேஸ் அப்படின்னா புற ஊதா கதிர்கள். அல்ட்ரா வயலட்னு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அல்ட்ரா வயலட்னா என்னன்னா புற ஊதா கதிர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இன்ஃப்ராட் ரேஸ் அப்படின்னா என்னன்னா அகச்சிவப்பு கதிர்கள். இன்ஃப்ராட் ரேஸ் அப்படின்னா அகச்சிவப்பு கதிர்கள். லியூட் மியூசிக், நான் இதை கூட எடுத்து வச்சிட்டேன் நம்பர்லே. இது வந்து புக் பேக்கில் ஒரு கோடு போட்டு என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் அதை கூட எடுத்து வச்சிட்டேன். லியூட் மியூசிக் அப்படின்னா இது யாழிசை. அடுத்து டு லுக் அப், இது என்னென்னா எட்டி பார்க்க. இதெல்லாமே கேட்பாங்க, இதுவும் கேட்பாங்க. 10 கொஸ்டின் சொல்லியிருக்காங்களா, அப்போ கேட்பாங்க. டு லுக் அப் அப்படின்னா எட்டி பார்க்க. கிராண்ட் டாக்டர் அப்படின்னா என்னென்னா பேத்தி. கிராண்ட் டாக்டர்னா என்னது? பேத்தி. ரோட் அப்படின்னா நெட்டுரு. ரோட் அப்படின்னா நெட்டுரு. இங்கே டிடாக்டிக் கம்பிலேஷன். டிடாக்டிக் கம்பிலேஷன் நீதி நூல் திரட்டு.
எம்பளம்னா சின்னம், இன்டலெக்ட் சொன்னால் அறிவாளர். எம்பளம்னா சின்னம், இன்டலெக்ட் சொன்னால் அறிவாளர். தெசிஸ் அப்படின்னா ஆய்வேடு, தெசிஸ் அப்படின்னா ஆய்வேடு. சிம்பலிசம் அப்படின்னா குறியீட்டியல், குறியீட்டியல்னா அது சிம்பலிசம். ஆஸ்தட்டிக்ஸ் அழகியல் முறியியல், ஆஸ்தட்டிக்ஸ் அப்படின்னா வந்து அழகியல் முறியியல். டெர்மினாலஜி அப்படின்னா கலைச்சொல், நம்ம படிக்கிறோம்ல கலைச்சொல், இதனுடைய பேர் என்னது டெர்மினாலஜி. டெர்மினாலஜினா கலைச்சொல். ஆர்டிஃபேக்ட்ஸ் கலைப்படைப்புகள், ஆர்டிஃபேக்ட்ஸ் அப்படின்னா கலைப்படைப்புகள். மித்து அல்லது மைத்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தொன்மம், மித் அல்லது மைத் அப்படின்னா தொன்மம். கன்சுலேட் துணை தூதரகம், துணை தூதரகம். பேட்டன்ட் அப்படின்னா காப்புரிமை, கைல்டு அப்படின்னா வணிகக்குழு. பேட்டன்ட்னா காப்புரிமை, கைல்டுனா வணிகக்குழு. இரிகேஷன்னா பாசனம், இரிகேஷனம் அப்படின்னா பாசனம். டெரிட்டோரி நிலப்பகுதி, டெரிட்டோரி அப்படின்னா நிலப்பகுதி. டாக்குமெண்ட்னா ஆவணம், நான் சொன்னேன்னா கோப்புன்னு சொன்னாலும் ரைட் தான், ஆவணம் சொன்னாலும் ரைட் தான். பிலீஃப் அப்படின்னா நம்பிக்கை, உங்களை நீங்கள் நம்புங்க, பிலீவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ பிலீஃப் அப்படின்னா நம்பிக்கை. பிளாசபர்னா மெய்யியலாளர், பிளாசபினா தத்துவம் அல்லது மெய்யியல். அப்போ பிளாசபர்னா தத்துவவியலாளர், மெய்யியலாளர் எது வேணால் சொல்லலாம். ரீவேலியேசம் அப்படின்னா என்னன்னா, ரீவேலியேசம்னா மீட்டுருவாக்கம், ரீவேலியேஷன் அப்படின்னா மீட்டுருவாக்கம். ரீநாய்சன்ஸ்னா மறுமலர்ச்சி, இது ரெண்டையும் குழப்பிடாதீங்க. ரீவேலியேஷனாக தாங்க மீட்டுருவாக்கம், ரீநாய்சன்ஸ்னா மறுமலர்ச்சி. ஹியூமானிசம் அப்படின்னா என்னது மனிதநேயம், ஹியூமானிசம்னா மனிதநேயம், ஹியூமானிட்டினாலும் மனிதநேயம் தான், ஹியூமன்னா மனிதம். கல்ச்சுரல் பவுண்ட்ரிஸ், கல்ச்சுரல்னால் பண்பாடு, பவுண்ட்ரிஸ்னால் எல்லை. ஸோ கல்ச்சுரல் பவுண்ட்ரிஸ்னால் பண்பாட்டு எல்லை. கேபினட்னா அமைச்சரவை, எல்லாருக்கும் தெரியும். கல்ச்சுரல் வேல்யூஸ் அப்படின்னா பண்பாட்டு விளிமியங்கள், கல்ச்சுரல் வேல்யூஸ்னால் பண்பாட்டு விளிமியங்கள். டெலிகிராஃப் தொலைவரி, டெலிகிராஃப் தொலைவரி. பார்த்தீங்கன்னா நம்மளே இதான் புக்கில் நடத்தி கொடுத்துருக்கேன் பாருங்கள். கேமல் அப்படின்னா வடம், கயிறு அல்லது ஒட்டகம். அந்த தமிழ் புக்கில் இருக்கும்ல 10th புக்கில், ஸோ அதை தான் நான் கொடுத்துருக்கேன். அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் புதை சாக்கடை, மலையாள மொழியில் சொல்லுவாங்களே அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ்னால் புதை சாக்கடை. டெலினா தொலை, டெலினா தொலை. டெலிவிஷன் அப்படின்னா தொலைக்காட்சி, டெலிவிஷன் அப்படின்னா தொலைக்காட்சி. டெலிஃபோன் தொலைபேசி, டெலினா தொலை, டெலிஃபோன்னா பேசி, விஷன்னா காட்சி. டெலஸ்கோப் அப்படின்னா தொலைநோக்கி, டெலஸ்கோப்னா தொலைநோக்கி. டெலிமேட்ரி தொலை அளவியல், இதை நிறைய தெரியாமல் இருக்கும் பார்த்துக்கோங்க. டெலிமேட்ரி அப்படின்னா தொலை அளவியல். டிரான்ஸ்கிரைப் அப்படின்னா படியெடுத்தல், டிரான்ஸ்ஃபர் அப்படின்னா மாறுதல். டிரான்ஸ்கிரைப்னா படியெடுத்தலாம், டிரான்ஸ்ஃபர்னால் மாறுதலாம். இதுவும் புத்தகத்துக்குள்ளே இருக்கும், இதெல்லாம் படிக்காமல் போயிடக்கூடாது. டிரான்ஸ்ஃபார்ம், அதாவது டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னா உருமாற்றுதல், டிரான்ஸ்ஃபார்ம்னா என்னது உருமாற்றுதல். டிரான்ஸ்ஆக்ட் செயல்படுத்துதல். அனாலஜி இணை ஒப்பு, டிரான்ஸ்ஆக்ட்னா செயல்படுத்துதல், அனாலஜினா இணை ஒப்பு. பேராடாக்ஸ் எல்லாம் ஃபஸ்ட் யூனிட்டில் வந்திருக்கும்ல, புறன்படு மெய்மை. பேராடாக்ஸ் அப்படின்னா முரண்படு மெய்மை. ஆக்சிமோரன் சொல்முரண், ஆக்சிமோரன் அப்படின்னா சொல்முரண். ஆன்டிதெசிஸ் எதிரிணை இசைவு, ஆன்டிதெசிஸ் அப்படின்னா என்னது எதிரிணை இசைவு. கிளைமேக்ஸ்னால் உச்சநிலை, படத்தின் உச்சநிலை தான் என்ன, கிளைமேக்ஸ் என்ன அப்படின்னு கேட்போம்ல. ஸோ கிளைமேக்ஸ் அப்படின்னா உச்சநிலை. பர்சனல் கம்ப்யூட்டர் அப்படின்னா தனிநபர் கணினிகள். டிஜிட்டல் ரீவல்யூஷனா மின்னணு புரட்சி, டிஜிட்டல் ரீவல்யூஷனா மின்னணு புரட்சி. நேச்சுரல் லாங்குவேஜ் அப்படின்னா இயல்பான மொழிநடையை உருவாக்குதல், நேச்சுரல் லாங்குவேஜ் அப்படின்னா இயல்பான மொழிநடையை உருவாக்குதல். கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் அப்படின்னா கணினி செயல்திட்ட வரைவு, கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் அப்படின்னா கணினி செயல்திட்ட வரைவு. வீடியோ எடிட்டிங் காணொலிகளை தொகுக்கும் மென்பொருள், வீடியோ எடிட்டிங் அப்படின்னா காணொலிகளை தொகுக்கும் மென்பொருள். டேட்டா சயின்டிஸ்ட் அப்படின்னா தரவு அறிவியலாளர்கள். இதை கூட நான் விடலை நண்பர்களே, அந்த 4ஆம் பாடத்தில் இருக்கும்ல, இதை கூட விடலை, ஒன்று விடாமல் எடுத்துட்டேன், அதான் நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட. டேட்டா சயின்டிஸ்ட் அப்படின்னா தரவு அறிவியலாளர்கள். கோல்டு பிஸ்கட்னா தங்க கட்டி, ஸோ கோல்டு பிஸ்கட்னா தங்க கட்டி. நண்பர்களே இந்த வீடியோ இதோட முழுமையாக முடிந்தது. இதுவரையும் பார்த்தவங்க ஒரு லைக் பண்ணிட்டு லைக் பண்ணாமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். நியூவாக பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. தமிழ் இலக்கணம் ரிலேட்டட் நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். நம்ம சேனலை பற்றி உங்கள் ஃப்ரெண்டுக்கும் சொல்லுங்கள், அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து யூஸ் பண்ணிக்கட்டும். தேங்க்யூ.